கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மறுபடியுமாய் கூட உங்கள் ஒவ்வொருவரையுமாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் முகமாக உங்கள் ஒவ்வொருவரையும் இணையதளத்தினூடாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் விசுவாசிக்கின்றேன் நீங்கள் ஒவ்வொருவருமாக கூட நீங்கள் கர்த்தருக்குள் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த சூழ்நிலையிலும் கூட கர்த்தர் எங்களை ஒருபோதும் கைவிடாத தேவனாய் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறபடினாலே எங்கள் மத்தியிலே அவருடைய கிருபையை தந்து அவர் எங்கள் மத்தியிலே ஜீவித்துக் கொண்டிருக்கின்றார். ஆகவே இந்த நாளிலும் கூட, இந்த ஓய்வு நாளிலும் கூட நாங்கள் இந்த நாளில் அவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த போகின்றோம். கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட ரீதியாய் இந்த நாளிலே ஆசீர்வதிக்க வேண்டும்படியாகும். இந்த நாள் எங்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட ரீதியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் அபிஷேகிக்க வேண்டும்படியாகும். நாங்கள் இருக்கின்ற இடத்திலே இந்த நாளில் அவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த போகின்றோம். நான் விசுவாசிக்கின்றேன் நீங்கள் ஒவ்வொருவருமாக கூட என்னோடு சேர்ந்து இந்த நாளில் அவருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த போகிறீர்கள் என்று. ஆகவே இந்த அருமையான காலை வேளையிலும் கூட எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த கால வேளையிலே நாங்கள் இருக்கின்ற இடத்திலே எங்களுடைய உள்ளான இருதயத்தை இந்த நேரத்திலே நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்கள் இந்த நேரத்திலே திறந்து கொடுப்போம். எங்களுடைய உள்ளான இருதயத்தை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த நாள் எங்கள் மத்தியிலே வந்து இந்த நாள் எங்கள் மத்தியிலே கிரியை செய்ய வேண்டும்படியாகும், எங்களோடு கூட பேச வேண்டும்படியாகும். இந்த நாளை முற்றுமுழுதுமாய் நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். நாங்கள் ஒரு விசை நாங்கள் இருக்கின்ற இடத்திலே எங்களுடைய கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாள் எங்கள் மத்தியிலே பேச வேண்டும்படியாகும். அவருடைய அபிஷேகமானது எங்களை இந்த நாளில் நிரப்ப வேண்டும்படியாகும். இந்த நேரத்திலே நாங்கள் இருக்கின்ற இடத்திலே நாங்கள் ஆராதிக்க போகின்றோம். இந்த ஆராதனையும் கூட நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே, மை ஆராதிக்கிறோம் ஐயா, மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு சகல துதி கன மகிமை உங்கள் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் நல்ல தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்திலே சுவாமி ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி இந்த ஆராதனை நீங்கள் முற்றிலுமாய் பொறுப்பெடுக்க வேண்டும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தாவே சுவாமி இந்த ஆராதனை நீங்கள் ஆசீர்வதிங்கள். ஆரம்பம் முதல் முடியும் பரியந்தம் நீர் ஆண்டவர்கள் மத்தியில் இறக்க வேண்டும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே சுவாமி. இந்த நாளிலே உடைய ஆராதனை இணையதளத்தின் மூலமாக ஆண்டவரே சுவாமி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆண்டவரை ஆசீர்வதிக்க வேண்டும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன். உடைய நாமம் மகிமைப்பட வேண்டும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உடைய நாமம் மகிமைப்பட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே எப்படியான சூழ்நிலை வந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கர்த்தாவே நீங்கள் ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டீர்கள் ஐயா. நீங்கள் ஆண்டவரே எங்களை ஆளுகை செய்கிற தேவனா இருக்கிறபடி நான் உடைய அன்பு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த முடியாய் ஜெபிக்கிறேன். எல்லா துதிகன மகிமை உங்கள் ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலே நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்குள் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்று. ஆகவே இந்த நாளிலும் கூட நீங்கள் என்னோடு சேர்ந்து கூட அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். இந்த நேரத்திலே நாங்கள் ஒரு பாடலை பாடி நாங்கள் அவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த போகின்றோம். ஹல்லேலூயா. ஆமென். தேசத்தை சுதந்தரிப்போம்.
செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு ஆண்டவரே சகல துதி கன மகிமை ஒருவருக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஓ நன்றி இயேசுவே, மை ஆராதிக்கிறோம், மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் இருக்கின்ற இடத்திலே உடைய கரங்களை உயர்த்தி இந்த நேரத்திலே நீங்கள் கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஆவியானவரிடத்திலே கேளுங்கள் அப்பா. ஓ பரிசுத்தரே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த கால வேளையிலும் கூட நீங்கள் ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்கள், என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்கள். என்னுடைய தேவைகளை சந்திக்கிற தேவன் நீங்கள் ஒருவராய் இருக்கிறீர்கள் அப்பா. ஆண்டவரே சுவாமி, இந்த நாட்டில் உலாவி இருக்கிற ஆண்டவரே சுவாமி, ஓ இந்த பிரச்சனையின் நிமித்தமாக நீங்கள் இதுவரைக்கும் எங்களை காத்து வந்த மைக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லுங்கள். ஓ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. பரிசுத்தரே, மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. சகல துதி கன மகிமை யாவும் உங்கள் ஒருவருக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் எங்களை ஆளுகை செய்கிற தேவனாக இருக்கிறபடியினால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலே ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆண்டவரே தொட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன். ஓ பரிசுத்தரே, பரிசுத்த ஆவியானவரே, உடைய அபிஷேகத்தை கொண்டு நிரப்ப வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஓ துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்தரே, பரிசுத்த ஆவியானவரே, மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ நன்றி இயேசுவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. நன்றி, 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 ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. பிதாவே, மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ நன்றி இயேசுவே. துதி கன மகிமை யாவும் உங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. பிரசன்னம் நாடி வந்தேன், கிருபையினால் நோக்கிடுமே. பிரசன்னம் நாடி வந்தேன், கிருபையினால் நோக்கிடுமே. இரத்தத்தால் என்னை கழுவிடுமே, பிள்ளையார் என்னை மாற்றிடுமே. இரத்தத்தால் என்னை கழுவிடுமே, பிள்ளையார் என்னை மாற்றிடுமே. என் இயேசுவே, என் ராஜரே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்துக்கே. என் இயேசுவே, என் ராஜரே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்துக்கே. ஹல்லேலூயா. ஓ நன்றி இயேசுவே. அப்பா, உடைய சமூகத்துக்காய் ஏங்குகிறோம் ஆண்டவரே. உடைய இரத்தத்தினாலே ஆண்டவரே எங்களை ஆண்டவரே சுவாமி கழுவி எங்களை
உமக்கு சகல துதி கன மகிமை யாவும் உங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே சுவாமி, இந்த கொஞ்ச நேரமாக இருந்தாலும் நீர் எங்கள் மத்தியிலே ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி, நீர் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறபடினால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஓ பரிசுத்தரே 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 பிதாவை உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. இந்த நேரத்தில் விசேஷமாக கர்த்தாவே, ஓ உங்களுடைய வார்த்தை கொண்டு வருகிறதான் ஆண்டவரே சுவாமி, தாசனுக்காய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளை தாசனூடாக வைத்திருக்கிற ஆண்டவரே, இந்த செய்தியை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுத்து அப்பா உமது பிள்ளைகளை நீங்கள் வழிநடத்த வேண்டும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே சுவாமி, கர்த்தாவே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் பலப்படுத்தி, தைரியப்படுத்தி, உற்சாகப்படுத்தி கர்த்தாவே ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஓ உங்களுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன். உடைய நேசக்கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். தொடர்ந்து உடைய நாமம் மகிமைப்பட வேண்டும்படியாக இதனால் முற்றுமுழுதுமாய் உங்களுடைய அன்பு கரத்திலே ஒப்புக் கொடுத்து எல்லா துதி கன மகிமை யாவும் உங்கள் ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற ஒருவரை கர்த்தருக்குள் வாழ்த்தி வரவேற்று நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கூடாக நாங்கள் கடந்து செல்வோம். இன்றைய நாளில் நாங்கள் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தின் 58வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை இடமுள்ளதாக்குவார். நீ பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். வேதம் சொல்கிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். கர்த்தரே, அவரே வானத்தையும் பூமியையும் உங்களையும் என்னையும் படைத்த அந்த சர்வ வல்லமையுடைய தேவனே எங்களை அனுதினமும் நடத்துவாராம். அவரே கூட இருந்து எங்களை வழி நடத்தி எங்களை பாதுகாப்பாராம். அவரே எங்களை கூட இருந்து வழி நடத்துவார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பாருங்கள், கர்த்தர் தாமே அவரே எங்களை வழி நடத்துவார் என்று வேதம் சொல்கிறது. இந்த வேதாகமத்தில் அப்படி அநேகரை அவர் வழி நடத்திருக்கிறார். இந்த வேதாகமத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு புத்தகங்களையும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது வேதாகமத்தில் அநேக ஜனங்களை, அவருடைய விசேஷமாக தெரிவு செய்யப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களையும் கூட அவர் அனுதினமும் அவரே கூட இருந்து வழி நடத்தினார். அவர் எப்படி யாரையெல்லாம் வழி நடத்தி இருக்கிறார் என்பதை குறித்து இன்றைய நாளில் நாங்கள் பார்ப்போம். அப்படியாயின் அப்படியே அவரே உங்களையும் என்னையும் வழி நடத்துவார் என்று சொன்னால், அவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி இருக்கிறார் என்று சொன்னால் உங்களையும் என்னையும் அவர் வழி நடத்துவது அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா. வேதாகமத்தில் நாங்கள் ஒரு தேவ மனிதனை குறித்து பார்க்கிறோம். நோவா என்கின்ற ஒரு தேவ மனிதன், பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த ஒரு தேவ மனிதன். அந்த நோவாவிடம் ஆண்டவர் சொல்கிறார், வெள்ளம் வரப்போகின்றது, நீயும் உன் வீட்டாரும் ஒரு பேழையை தெரிவு செய்து அந்த பேழைக்குள் நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அவன் இந்த வெள்ளத்தை குறித்து அநேக வருடங்களாக இப்படி ஒரு அழிவு வரப்போகிறது என்று பிரசங்கித்தான். ஒரு நாள் வந்தது, வெள்ளம் வந்தது. அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீயும் உன் குடும்பமும் இந்த பேழைக்குள் பிரவேசியுங்கள் என்று சொல்லி நோவாவையும் அவனுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தவரையும் ஆண்டவர் எப்படி பாதுகாத்தார் என்று சொன்னால், கிட்டத்தட்ட 1 வருடங்கள் வேதம் சொல்கிறது. நோவாவுக்கு 600 வயதாக இருக்கின்ற பொழுது வெள்ளம் வந்ததாக. அந்த வெள்ளம் வடிந்து நோவாவை ஆண்டவர், நீ இப்பொழுது இறங்கிப்போ, பூமி காய்ந்து விட்டது என்று சொல்லுகின்ற பொழுது 601 வயது. பாருங்கள், கிட்டத்தட்ட 1 வருடங்களாக அந்த பேழைக்குள்ளே வைத்து உணவு கொடுத்து, அவர்களுக்கு உறைவு கொடுத்து, அவர்களை பாதுகாத்து, அவர்களை அனுதினமும் அந்த 1 வருடம் வெளியில் எங்குமே போக முடியாத ஒரு சூழ்நிலை. வெள்ளம் வந்து அந்த படகு உயர்ந்து விட்டது. தண்ணீரின் மேலே இப்பொழுது படகு மிதக்கிறது. அவர்கள் அந்த படகினுடைய, அந்த பேழையினுடைய கதவை திறந்து எங்குமே வர முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர்களோடு கூட இருந்து தேவன் நித்தமும் அவர்களை வழிநடத்தியதை நாங்கள் வேதாகமத்தில் பார்க்கின்றோம். வேதாகமம் ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது அந்த வெள்ளம் ஆரம்பிக்கின்ற பொழுது எல்லோரையும் அவர் வர சொல்லி நோவாவையும் நோவாவின் குடும்பத்தையும் உள்ளே எடுத்து
அவரே கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார் என்று சொல்லப்படுகிறது. அந்த கதவை அடைத்ததிலிருந்து அந்த அனுதினமும் நித்தமும் அவர் தாமும் சர்வ வல்லமையுடைய தேவன் தாமே கூட இருந்து அவர்களை பாதுகாத்து வழிநடத்தினார். பாருங்கள், எப்படி ஒரு அன்பு! தேவனுடைய அன்புக்கு நிகரே இல்லை. கர்த்தரே தினமும் வழி நடத்துவதை நாங்கள் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, அந்த வெள்ளம் வழிந்து பிறகு ஆண்டவர் சொல்கிறார், நோவா, இப்பொழுது வெள்ளம் வழிந்து விட்டது, பூமி காய்ந்து விட்டது, நீயும் உன் வீட்டார், உன் குமாரன், உன் குமாரத்தையும் நீங்கள் இந்த படகை விட்டு இறங்கி போங்கள் என்று சொல்கிறார். நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். இப்பொழுது நாங்கள் வாழ்கின்ற ஒரு சூழ்நிலையில் எங்குமே ஒரு போக முடியாத சூழ்நிலை, எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, வெளியிலே செல்ல முடியாத சூழ்நிலை, நாளுக்கு நாள் அநேகர் ஒவ்வொரு நாடுகளிலும் உலகம் முழுவதும் இப்பொழுது ஏற்பட்டுள்ள இந்த ஒரு சோகமான, ஒரு துக்கமான, ஒரு அர்த்தமான நிலையின் நிமித்தம் அநேகர் மரித்து போவதையும் அநேக செய்திகளை நாங்கள் கேட்பதும் காண்கின்றோம். ஆனால் எங்களால் எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலையில் நாங்கள் ஒரு இடத்தில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றோம். பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு வருடமாக நோவாவும் அவருடைய குடும்பமும் மாத்திரம் அந்த பேழைக்குள்ளே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த தனிமைப்படுத்தலின் போது தேவன் அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்து, அனுதினமும் ஆகாரம் கொடுத்து, அவர்களை போஷித்து, அவர்களை வழி நடத்தி, அவர்களை பாதுகாப்பதை நாங்கள் பார்க்கலாம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை இடமுள்ளதாக்குவார், உனக்கு பலன் தருவார், உன்னை வழி நடத்துவார், உன்னை போஷிப்பார், உன்னை திருப்தியாக்குவார். அவரே தேவனே அனுதினமும் வழி நடத்துவார் என்று வேதம் சொல்வது நோவாவினுடைய காலத்தில், நோவாவினுடைய குடும்பத்தில் எவ்வாறு நடந்தது என்று நாங்கள் வேதாகமத்தில் பார்க்கின்றோம். ஆண்டவர் அவர் பொய்யுரையாத தேவன். அவர் சொன்னதை அப்படியே ஏற்ற காலங்களில் அவர் நடத்துகின்ற தேவன். இங்கு வேதம் சொல்கிறது, வறட்சியான காலங்களில், பிரச்சனையான காலங்களில், துக்கமான சூழ்நிலையில், நாங்கள் எங்குமே போக முடியாது, எல்லாமே அடைக்கப்பட்ட சூழ்நிலைகளில் அவர் தாமே இருந்து தம்முடைய ஜனங்களை வழிநடத்த வல்லவர். ஹல்லேலூயா! அதே போன்று வேதாகமத்தில் இன்னும் ஒரு தேவ மனிதனை குறித்து நாங்கள் பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லப்படுகின்ற ஆபிரகாமை குறித்து நாங்கள் நன்றாக கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆபிரகாமிடம் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாம் அந்த தேசத்தில் ஒரு தனம், அதாவது பொருளாதாரத்தில் உயர்ந்தவனாக, ஒரு வர்த்தகத்தில் உயர்ந்தவனாக, அநேக ஒட்டகங்கள், கால்நடைகளை கொண்டு ஒரு பெரிய ஒரு ராட்சியம், ஒரு பெரிய தேசத்திற்கு அவன் ஒரு பெரிய வாழ்க்கை, ஒரு ஐஸ்வர்யவானாக வாழ்ந்த ஒரு தேவ மனிதன் தான் ஆபிரகாம். ஆபிரகாமோடு தேவன் பேசுகிறார். அவரே நேரடியாக பேசுகிறார், ஆபிரகாமே, நீ எல்லாவற்றையும் விட்டு ஒரு தனிமையான இடத்திற்கு நீ செல். எல்லாவற்றையும், உன்னுடைய உறவுகள், உன்னுடைய தாய் தகப்பன், உன்னுடைய தேசம், உன்னுடைய வீடு, எல்லாவற்றையும் விட்டு நீ ஒரு தனிமையான இடத்திற்கு போ என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாம் சொல்லுகிறார். ஆபிரகாமையும் அவனுடைய குடும்பத்தையும் அவனோடு சென்றவர்களையும் ஆண்டவர் ஒரு தனிமையான சூழ்நிலை, நன்கு சிந்தித்து பாருங்கள், ஐஸ்வர்யமானாக, செழிப்பானவனாக, அந்த தேசத்தில் அநேக உறவுகளோடு வாழ்ந்த ஒரு தேவ மனிதனை ஆண்டவர் சொல்கிறார், நீ எல்லாவற்றையும் விட்டு போய் அந்த இடத்திலே தனிமையாக ஒரு இடத்தில் இரு. கானான் தேசம் அவனுக்கு தெரியாத ஒரு தேசம், அங்கு தெரியாத மொழி, தெரியாத ஜாதியினர். ஆனாலும் ஆண்டவர் அவனோடு கூட இருந்து அவனை வழி நடத்துகிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 2 வரையான வசனங்களை நாங்கள் வாசித்தோம் என்று சொன்னால், நான் உன்னை வழி நடத்துவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பல்கி பெருகச் செய்வேன், நானே உன்னை எல்லாவற்றையும் காண்பிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். நானே உன்னை வழி நடத்துவேன். கர்த்தர் நித்தமும் உன்னை வழி நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை இடமுள்ளதாக்குவார் என்று சொன்ன அந்த வேத வாக்கியம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் எப்படி நடக்குது என்று பார்ப்போம். ஆபிரகாம் அங்கு சென்ற பொழுது அவனுக்கு தெரியாத ஒரு தேசம், அந்த தேசத்தில் ஒரு பெரிய பஞ்சம் ஏற்படுகிறது. அவனுக்கு யாரையுமே தெரியாத ஒரு சூழ்நிலை. இங்கு அவன் வாழ்ந்த தேசத்தில் மிகவும் ஐஸ்வர்யவானாக, அநேக ஆடு மாடுகள், ஒட்டகங்கள், வயநிலங்கள் நிறைந்தவனாக, ஒரு ஐஸ்வர்யவானாக அந்த தேசத்தில் வாழ்கிறான். எல்லாவற்றையும் விட்டு அவன் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு இடத்துக்கு செல்கின்றான். ஆனாலும் ஆண்டவர் அவனோடு கூட இருந்து அவனுடைய பிரச்சனையில், அவனுடைய அந்த வறட்சியான நாட்களில், அவனுடைய அந்த தனிமைப்படுத்தப்பட்ட நாட்களில், அவனுடைய பிரச்சனைகள், வேதனைகள், துக்கங்கள், வலிகள் எல்லாவற்றிலும் மத்தியிலும்
அவர் அவனோடு கூட இருந்து அவனை ஆசீர்வதிக்கிறார், அவனை வழிநடத்துகிறார். அவன் அந்த பஞ்சமான காலங்களிலும் அவனை இன்னும் ஒரு தேசத்திற்கு அடுத்து இன்னொரு தேசத்திற்கு அவன் போகின்றான். அங்கே இருந்து அவனை ஆசீர்வதித்து அவனை மீண்டும் தேசத்துக்கு வர செல்கிறார். அதன் பிறகு சில நாட்கள் சென்ற முன்பு மீண்டும் அந்த இடத்தில் ஒரு பஞ்சம் ஏற்படுகிறது. இரண்டாவது தரம் பஞ்சம் ஏற்பட்ட பொழுதும் கூட ஆண்டவர் இன்னும் ஒரு ராஜாவிடத்திற்கு இன்னும் ஒரு தேசத்திற்கு அவன் கடந்து செல்கின்ற வேளையில் ஆபிரகாமை ஆசீர்வதித்து அவனை இன்னுமாக இரட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு ஆபிரகாமை வழிநடத்துகிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் அவனோடு தெளிவாக சொல்லுகிறார், உன்னை ஆசீர்வதிப்பவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆபிரகாமை மாத்திரமல்ல, ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர்களையும் ஆசீர்வதித்து கர்த்தர் நடத்துகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அவருடைய ஜனங்களை அவர் ஒருபோதும் வெட்கப்பட விடுவதில்லை. கர்த்தர் அவருடைய ஜனங்களை அவரே தானே, வேறு யாரையும் அனுப்பி அல்ல, தேவ தூதர்களை அனுப்பி அல்ல, அல்லது அவர் வேறொரு மனிதரை கொண்டு அவரே அனுதினமும் வழி நடத்த வல்லவர். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. ஆகவே கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். அதே போன்று நாங்கள் பார்க்கின்றோம், ஆபிரகாமுக்கு வருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் அவருக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் வருகிறது, எவ்வளவோ சோதனைகள் வருகிறது. அவர் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட இடத்தில் அவருக்கு யாரையுமே தெரியாது. ஆனாலும் கர்த்தர் ஆபிரகாமோடு இருந்து ஆபிரகாமை வழி நடத்துகிறார். அவனுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறார். அவனுக்கு தேவையான யாவற்றையும் கொடுத்து அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவனை போஷித்து அவனை வழி நடத்தி அவனை ஆசீர்வதித்து அவனை ஒரு பெரிய ஜாதியாக மாற்றுகிறார். அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆபிரகாமுக்கு கூடாக ஒரு பெரிய சந்ததியை உருவாகின்ற அளவுக்கு ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆபிரகாமுடைய வாழ்க்கை, ஆபிரகாமுடைய குடும்பம், அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் பல்கி பெருகி ஒரு ஜாதி உருவாகின்ற அளவுக்கு ஆபிரகாமை வழி நடத்துகிறார். தேசத்தை விட்டு இன்னும் ஒரு தேசத்திற்கு வந்து யாரையுமே தெரியாது என்கின்ற ஒரு சூழ்நிலைகளும் கூட கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் நித்தமும் வழி நடத்துவார். அவரை தேவாதி தேவனே கூட இருந்து அவர்களை அனிதனமும் வழி நடத்த வல்லவராக இருக்கின்றார். அதே போன்று நாங்கள் வேதாகமத்தில் நாங்கள் பார்த்தோம், அதாவது நோவாவை வழிநடத்திய ஆண்டவர், ஆபிரகாமை வழிநடத்திய ஆண்டவர் உங்களை என்னையும் வழி நடத்துவது அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா! ஆண்டவரே தேவனே உங்களையும் என்னையும் அனுதினமும் கூட இருந்து எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் அவரே வழி நடத்த வல்லவர். சில வேளைகளில் நாங்கள் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலைகளில் நாளைக்கு என்ன நடைபெறும், அடுத்த வாரம் என்ன நடைபெறும் என்று சொல்லி எங்களுக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றோம். ஆனால் சகலத்தை அறிந்த வல்லவர், சர்வ வல்லவர். அவர் ஏற்ற வேளையில் ஏற்றவர்களை கொண்டு அவரே வழி நடத்த வல்லவர். வேதாகமத்தில் நாங்கள் அநேகரை அப்படி பார்க்கலாம். எலியா என்கின்ற ஒரு தீர்க்கதரிசி, ஒரு தேவ மனிதன் வாழ்ந்த காலங்களில் தான் ஒரு நாளுமே இல்லாத அளவு கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. ஆனாலும் எலியாவை அவர் காகம் கொண்டு போஷித்த தேவன். அது மாத்திரமல்ல, எலியா வாழ்ந்த தேசத்தில் பட்டினி, பசி, பிள்ளைகளையே சமைத்து சாப்பிடுகின்ற ஒரு சூழ்நிலை, எங்குமே செல்ல முடியாது. ஒரு காலகட்டத்தில் எலியாவினுடைய நாட்களில் ஒரு தேசம் அடைக்கப்பட்டு விட்டது. வேறு புறஜாதிகள் வந்து அந்த தேசத்தை முற்றுகை போட்டு விட்டார்கள். இவர்கள் எங்குமே போக முடியாது, அவர்கள் தொழில் செய்ய முடியாது, உணவு செய்ய முடியாது, விதை விதைக்க முடியாது, அவர்கள் மீன் பிடிக்க முடியாது, வெளியில் எங்குமே செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் வறுமை, பஞ்சம், பட்டினி. அந்த சூழ்நிலையிலும் அந்த ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொன்னார், எலியாவை போஷித்தார். அவர் இன்னும் ஒரு தேசத்துக்கு அனுப்பி அங்கே ஒரு விதவையினுடைய வீட்டில் வைத்து ஆசீர்வதித்தார், அங்கு போஷித்தார். அவரை மாத்திரமில்லை, தேவனை ஏற்றுக்கொண்ட தேவ ஜனம் அந்த பிள்ளைகளையும் அந்த குடும்பத்தையும் அவர் போஷித்து வழிநடத்தி அவர்களுடைய குறைவெல்லாம் நிறைவாக்கி அனுதினமும் நித்தமும் கர்த்தர் வழிநடத்தினார். பாருங்கள், அவர்களை எல்லாம் வழிநடத்திய தேவன் உங்களையும் என்னையும் வழிநடத்துவது அதிக நிச்சயம். ஹல்லேலூயா! அதே போன்று நாங்கள் வேதாகமத்தில் இன்னும் ஒரு சம்பவத்தை குறித்து நாங்கள் பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், இப்படி காலங்கள் கடந்து செல்கின்ற பொழுது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று அநேக பரம்பரைகள், வம்சங்கள் கடந்து செல்கின்ற பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் 450 வருடம், கிட்டத்தட்ட 4 வருடங்களுக்கு மேலாக அவர்கள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்தார்கள். அப்பொழுது தேவனுடைய ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டு அவர்களை தனிமையாக அங்கிருந்து பிரித்து தனிமைப்படுத்தலுக்கூடாக அவர்களை வழிநடத்த ஆயத்தமாகிறார். அப்பொழுது மோசே என்கின்ற ஒரு தேவ மனிதனை கொண்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர் எப்படி வழிநடத்தினார் தெரியுமா? வனாந்தரமான பகுதி. வனாந்தரம் என்று சொன்னால் அங்கு எதுவுமே இருக்காது.
அங்கு மரங்கள் இல்லை, அங்கு தண்ணீர் இல்லை, ஒன்றுமே இல்லாத அந்த வனாந்தரத்தில், வனாந்தரம் என்று சொன்னால் யாருமே குடியிருப்பதற்கு விரும்பாத ஒரு வனாந்தரத்திற்கு கூடாக 1 வருடம் 2 வருடம் 3 வருடங்கள் அல்ல, 40 வருடங்கள் அந்த தேவனுடைய பிள்ளைகளை, தேவ மனுஷனை கொண்டு கர்த்தரே அவரே இரவும் பகலும் கூட இருந்து அந்த ஜனங்களை வழிநடத்தி பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்துக்கு கடந்து செல்வதற்கு அவரே வழி நடத்தினார். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். வனாந்தர சூழ்நிலையிலும் கூட, அதுவும் 1 2 அல்ல, 20 லட்சம் மக்களை 40 வருடமாக வனாந்தரத்தில் வழி நடத்தினார். வேதம் சொல்கிறது அவர்களுடைய அந்த பாதணிகள், பாதரட்சைகள் எதுவுமே பீந்து போகவில்லை, பழுதடையவில்லை. அவர்கள் உடுத்திய உடுப்புகள் எல்லாம் அப்படியே இருந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், அவருக்கு உணவு கொடுத்து, உடை கொடுத்து, உறைவு கொடுத்து, பாதுகாப்பு கொடுத்து, நோயிலிருந்து விடுதலை கொடுத்து, எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து அவர்களை தானே கூட இருந்து இரவும் பகலுமாக தேவனே கூட இருந்து தேவனுடைய பிள்ளைகளை வழி நடத்துவதை நாங்கள் வேதாகமத்தில் பார்க்கலாம். உபாகமம் 32:14 வாசித்துக்கள் என்று சொன்னால், கர்த்தரே அவர்களை வழி நடத்தினார் என்று வேதம் சொல்கிறது. வேறு யாரும் அல்ல, தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தா, சர்வ வல்லமையுள்ள தேவன், வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லவர், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுடைய தேவன். அவரே தினமும் அனுதினமும் கூட இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவதை நாங்கள் வேதாகமத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது. உபாகமம் 32:14 மிக அழகாக தெளிவாக சொல்லுகிறது வேதம். கர்த்தரே அவர்களை வழி நடத்தினார் என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, எண்ணாகமம் 11:21 நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால், மோசே என்கின்ற ஒரு தேவ மனிதனை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த 40 வருடங்கள் இரவும் பகலுமாக மோசேயை கொண்டு வழி நடத்தினார். எத்தனையோ துன்பங்கள், பாடுகள், வேதனைகள், வலிகள் எல்லாவற்றிலும் மத்தியிலும் தேவனே கூட இருந்து அவர்களை வழி நடத்தினார். அந்த வழிநடத்தல் எப்படி இருந்தது தெரியுமா? உங்களுக்கு தெரியும், வனாந்தரம் என்று சொன்னால் அங்கு நீர் இருக்காது. ஆனாலும் அவர்கள் கடந்து செல்லுகின்ற வேளையில் அவர் கண்மலையில் இருந்து நீரை கொடுத்து அவர்களுடைய தாகத்தை தீர்த்தார். அது மாத்திரமல்ல, ஒரு கட்டத்தில் அந்த இடத்தில் நீரெல்லாம் கசப்பாக இருக்கின்றது. மாறா என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் குடிப்பதற்கு நீர் இல்லை. ஆண்டவர் அந்த நீரை மதுரமாக, மிகவும் குடிக்கத்தக்க சுவையுள்ள நீராக, அந்த கசப்பான மாறாவில் இருக்கின்ற நீரை மதுரமான நீராக மாற்றி அந்த ஜனங்களை குடிக்க கொடுத்து அவர்களை போஷித்து அவர்கள் தாகம் தீர்த்து அவர்களை வழி நடத்தினார். பாருங்கள், அது மாத்திரமல்ல, அவர்கள் உணவு கட்டார்கள். அப்பொழுது மோசே கேட்கின்றார், ஆண்டவரே 20 லட்சம் ஜனங்களுக்கு இந்த வனாந்தரத்தில் எப்படி ஆண்டவரை உணவு கொடுப்பது என்று கேட்ட பொழுது, நான் இருக்கிறவராக இருக்கின்றேன், என்னுடைய கை குறுகி போகவில்லை, நான் இவர்களை வழி நடத்துவேன், இவர்கள் என்னுடைய ஜனங்கள் என்று சொல்லி 20 லட்சம் ஜனங்களுக்கும் அவர் தேவையான உணவை கொடுத்து அவர்களை வழி நடத்தினார். அப்படி அன்பு இரக்கம் கிருபை நிறைந்த ஆண்டவர், தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தா, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுடைய தேவனே, அவரே எங்களை வழி நடத்துகின்றார். அதே ஆண்டவர் அப்பொழுது அந்த மோசே வழிநடத்தி கொண்டு போகின்ற வேளையில் அவர்கள் வனாந்தரம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஒன்றுமே மிகவும் அதாவது மரங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை. அதனால் பகல் வேளையில் மிகவும் உக்கிரமான ஒரு வெயில் இருக்கும். அந்த வெயில் தாங்க முடியாது. ஆனாலும் அவர்களுக்கு பகலில் மேக ஸ்தம்பமாக இருந்து அவர்களை குளிர்ச்சியை கொடுத்து அவர்களை வழி நடத்தினார். நாங்கள் இப்பொழுது நாங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்தாலும் ஆண்டவர் அவர் வேதனைகள் மத்தியிலும் அவர் எங்களுடைய உடல்நிலை, எங்களுடைய வெப்பநிலையை கூட மாற்றக்கூடிய வல்லமையுடைய தேவன். அதே போன்று இரவில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், மரங்கள் இல்லாததனால் என்ன செய்யும் என்று சொன்னால், இரவில் காற்று, குளிர்ச்சியான காற்று வீசும். அந்த குளிரை மனிதன் சாதாரணமாக தாங்க முடியாத சூழ்நிலை. 20 லட்சம் மக்கள், குழந்தைகள், வயதினர்கள் எல்லோரும் இருந்தார்கள். கற்பிணி பெண்கள் இருந்தார்கள், வயதினர்கள் இருந்தார்கள், பலவீனமாக இருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் எல்லோருக்கும் இரவில் அக்கினி ஸ்தம்பமாக இருந்து அவர்களுக்கு அந்த குளிர்ச்சியை தாக்கக்கூடிய அந்த சீரோசனம், அந்த வெப்பநிலையை கொடுத்து அவர் அக்கினி ஸ்தம்பமாக வழி நடத்தினார். பாருங்கள், ஆண்டவர் அனுதினமும் மாத்திரமல்ல, இரவும் பகலும் அவர் உங்களை வழி நடத்துகிறார். இரவில் அவர் அக்கினி ஸ்தம்பமாகவும்
பகலில் மேகஸ்தம்பமாகவும் இருந்து வழி நடத்தினார். அது மாத்திரமல்ல, இரவில் அக்கினி கடந்து செல்கின்ற பொழுது ஒரு வெளிச்சமாக இருந்து அவர் வழி முன்னோக்கி சென்றார். அவரே, நானே நல்ல மேய்ப்பன், நானே உங்களை வழி நடத்துகின்றேன், நானே உங்களுக்கு தலைவனாக இருக்கின்றேன், என பின்னால் வாருங்கள் என்று சொல்லி அந்த அக்கினி வழிகாட்டுவது போல அந்த அக்கினி ஸ்தம்பத்தோடு சேர்த்து அவர்களை வழி நடத்தி கொண்டு போவதை நாங்கள் வேதாகமத்தில் பார்த்திருக்கிறோம். அவர்கள் எதையெல்லாம் கேட்டார்களோ அதையெல்லாம் கொடுத்து அவர்களை போஷித்து அவர்களுக்கு அன்பு காட்டி அவர்களை பராமரித்து வழி நடத்தினார். வேதம் சொல்கிறது, கர்த்தர் நித்தமும் முன்னை நடத்துவார் என்று சொல்லி பாருங்கள். ஆபிரகாமை நடத்திய தேவன், நோவாவை வழி நடத்திய தேவன், எலியாவை காகம் கொண்டு போஷித்த தேவன், இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்திய தேவன் உங்களையும் என்னையும் வழி நடத்துவது அதிக நிச்சயம் அல்லவா? ஆம், ஆண்டவர் எப்பொழுதும் எங்களுடைய கூட இருக்கிறார். அவர் ஒருபோதும் அவர் விட்டு விடுபவர் அல்ல, நான் விட்டு விடுபவர் அல்ல, நான் கைவிடுபவனும் அல்ல, விட்டு விடுபவனும் அல்ல என்று வேதம் சொல்கிறது. எனவே அவர் ஒருபோதும் கைவிடாத தேவன், கைவிடாத நேசர், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுடைய தேவன், அந்த வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லவரே உங்களையும் என்னமும் நித்தமும் வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதே போன்று நாங்கள் வேதாகமத்தில் இன்னும் ஒரு வசனத்தை நாங்கள் பார்ப்போம். சங்கீதம் 32:8 நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் வேதம் இவ்வாறு சொல்கிறது, நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு காட்டுவேன். அவர் அனுதினமும் எங்களை வழி நடத்துவார் மாத்திரமல்ல, நாங்கள் எப்படி கர்த்தர் நித்தமும் உன்னை வழி நடத்துகின்ற போது அவர், நீ இப்படியெல்லாம் வழி நடந்து செல், இப்படியெல்லாம் என்னோடு கூடவா என்று சொல்லி அவர் காண்பித்து வழியை காண்பித்து எங்களை வழி நடத்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கின்றார். அது மாத்திரமா? பழைய ஏற்பாட்டு காலத்தில் மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு தேவனே மனிதனாக வந்து அவர் பாடுபட்டு சிலுவை சுமந்து அங்கே அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கல்வாரி சிலுவையிலே மரித்து அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து அவர் இன்றும் உயிரோடு இருக்கின்றார். அந்த ஜீவனுள்ள தேவன் வாழ்ந்த நாட்களில் அவர் என்ன செய்தார் தெரியுமா? அவர் மனதுருகினார். ஒவ்வொருவரையும் பார்த்து மனதுருகி ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதித்து வழி நடத்தினார். ஒரு சம்பவத்தை நீங்கள் பாருங்கள். அந்த காலத்தில் தேவனோடு 12 சீசர்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தார்கள். அதோடு இன்னும் ஒரு 120 பேர் மேலும் அவர்களோடு கூட இருந்தார்கள். ஒரு சந்தர்ப்பம் வருகிறது, ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்து அவர் பரலோகம் சென்று விட்டார். அவருடைய வருகையை பற்றி தெரியாது. அப்பொழுது இருந்த சூழ்நிலை ரோமருடைய சாம்ராஜ்யத்தில் மிகவும் உபத்திரவமான ஒரு காலம், மிகவும் வேதனையான காலம். நாங்கள் இப்பொழுது இலங்கையில் இருக்கின்ற சூழ்நிலையை பார்த்தீர்கள் சொன்னால், இலங்கை மாத்திரமல்ல உலகம் முழுவதும் இருக்கிற சூழ்நிலையை பார்த்தீர்கள் சொன்னால் நாங்கள் எங்குமே செல்ல முடியாத சூழ்நிலை. அப்படி ஒரு சூழ்நிலையில் அவர்கள் எங்குமே போக முடியாது. நாங்கள் இப்பொழுது வீட்டில் இருந்து ஆராதிப்பது போன்றே அவர்களும் வீட்டில் இருந்து ஆராதித்தார்கள். ஆனாலும் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையை விட மிகவும் ஒரு உபத்திரமான ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் வாழ்ந்தார்கள். அப்பொழுது அவர்கள் எல்லோரும் ஒரு இடத்தில் கூடி ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட இடத்தில், அதுவும் கீழ் வீட்டில் அல்ல மேல் வீட்டு அறையில் சென்று அவர்கள் ஒரு இடத்தில் தனிமையாக இருந்து ஆண்டவரை நோக்கி ஆராதிக்கிறார்கள். அவர்களையும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில், அப்படிப்பட்ட ஒரு உபத்திரவத்தில் தேவன் அனுதினமும் கூட இருந்து கர்த்தரே நித்தமும் அவர்களை வழி நடத்தினார். அதன் பின்புதான் ஒரு மாபெரும் எழுப்புதல் ஏற்படுகிறது. அந்த இடத்தில் தான் மேல்விட்டறையில் தான் அந்த பெந்தெகொஸ்தே என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு நாள் வருகின்ற பொழுது ஒரு பெரிய எழுப்புதல். அந்த இடத்தில் தான் பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்படுகிறார்கள். பாருங்கள், தனிமைப்படுத்தப்பட்டு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தரே எங்களை வழி நடத்துகிறவர், அவரே கூட இருந்து வழி நடத்துகிறவர். இஸ்ரவேல் ஜனங்களையும் ஆதி திருச்சபையும் மக்களை வழி நடத்திய தேவன் உங்களையும் என்னையும் வழி நடத்துவது அதிக நிச்சயம் அல்லவா? வேதம் சொல்கிறது, கலங்காதிருங்கள், கர்த்தரே உங்களை வழி நடத்துவார் என்று சொல்லி அவருடைய சிலுவையிலேயே அவர் எல்லா பிரச்சனைகளையும் பாடுகளையும் வேதனைகளையும் துக்கங்களையும் சுமந்து வறுமையையும் சுமந்து அவர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கின்றார். ஒரு சிறிய கதையை நான் சொல்லி மீதியான காரியங்களுக்கு கூட கடந்து செல்வோம் என்று நான் நினைக்கின்றேன். சில வருடங்களுக்கு முன்பு அமெரிக்கா தேசத்தில் நடந்த ஒரு கதை உங்களுக்கு தெரியும். நீங்கள் வாசித்து பார்க்கலாம். நீங்கள் இப்பொழுது இருக்கின்ற அநேக ஊடகங்களில் போய் நீங்கள் அதை வாசித்து பார்க்க முடியும். அமெரிக்காவில் இருக்கின்ற ஒரு மருத்துவ விஞ்ஞானி, அவர் மார்க் என்று சொல்லப்படுகின்றவர். அவர்தான்
கேன்சர் என்று சொல்லப்படுகின்ற அந்த வியாதிக்கு மருந்தை கண்டுபிடித்தார். ஆனாலும் எல்லா விதமான கேன்சருக்கும் மருந்து கண்டுபிடிக்கப்படவிட்டாலும் ஒரு சில கேன்சர்களுக்கு அவர் சில மருந்துகள் மாத்திரைகளை கண்டுபிடித்த ஒரு விஞ்ஞானி. அந்த மருத்துவ விஞ்ஞானிக்கு கேன்சர் நோய்க்கு அவர் கண்டுபிடித்ததற்கான அவருக்கு ஒரு விருது வழங்கும் ஒரு சந்தர்ப்பம், ஒரு விழாவை அந்த காலத்தில் இருந்த அமெரிக்க அதிபர் ஏற்பாடு செய்திருந்தார். அமெரிக்க அதிபர் ஏற்பாடு செய்திருந்த வேளையில் இவருக்காக ஒரு விசேடமான ஒரு விமானத்தை அவர்கள் தயார் செய்து ஸ்பெஷலாக விசேஷமாக அவரை அந்த இடத்துக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். அவர் ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு பறந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவரை அமெரிக்காவில் இருக்கின்ற ஒரு பிரதான மாநிலத்திற்கு அவரை விருந்தோபசாரத்திற்கும் அந்த விழாவிற்கும் அந்த பரிசை பெற்றுக் கொள்வதற்காக அழைத்திருந்தார்கள். அவர் அங்கு செல்வதற்கு பயணமான பொழுது ஒரு சூறாவளி காற்று ஏற்பட்டது. அந்த சூறாவளி ஒரு மினி சூறாவளி என்று சொல்வார்கள். ஒரு சிறிய சூறாவளி காற்றினால் விமானிகள் சொல்லிவிட்டார்கள், இப்பொழுது பயணம் செல்ல முடியாது, எங்களுடைய விமானங்கள் பறக்க முடியாத சூழ்நிலை, அதனால் நாங்கள் ஏர்போர்ட் அப்படியே மூடிவிடுகின்றோம் என்று. சில மணித்தியாலங்கள் அவர் அங்கே இருந்து அந்த விமான நிலையத்தில் அவர் தரித்திருந்து அவர் விமானிகளிடம் பேசி பார்த்தார். எந்த விமானமும் பறக்க முடியாத சூழ்நிலை. அதனால் அங்கிருந்து ஒரு கார் ஒன்றை தயார் செய்து ஒரு டாக்ஸியை எடுத்து ஏற்பாடு செய்து, இவர் ஒரு விஞ்ஞானியாக இருப்பதால் அநேக பேருக்கு உதவி செய்தார்கள். ஒரு கார் ஒன்றை தயார் செய்து அந்த காரினூடாக இவர் அந்த இடத்திற்கு செல்வதற்கு ஹைவேயினூடாக பயணப்பட்டுக் கொண்டு போகின்ற வேளையில் அங்கும் அந்த ரோட்டில் ஒரு பெரிய வெள்ளம், மழையின் காரணமாக ஒரு பெரிய வெள்ளம் ஏற்பட்டு இவர் பயணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்பொழுது அந்த காரை செலுத்தி சென்ற அந்த டிரைவர் அந்த போகின்ற பாதையையும் தவறவிட்டு இவர்கள் வேறு ஒரு கிராமத்திற்கு சென்று விட்டார்கள். இருட்டாகிவிட்டது. அந்த கிராமத்திற்கு சென்றவுடன் அந்த கிராமத்தில் பார்க்கிறார். அப்பொழுது அந்த விஞ்ஞானி விமான நிலையத்தில் உள்ள அங்குள்ள பணிப்பாளர் விமானிகளிடம் கேட்கின்றார், நான் இந்த விழாவிற்கு கட்டாயம் போக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களை மன்னிக்கவும், உங்களை அனுப்ப முடியாது, எந்த விமானமும் பயணிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம், இப்பொழுது எந்த விமானங்களும் பயணிக்க முடியாது என்று சொல்லி அவர்கள் ஒரு டாக்ஸியை, அவருக்கு ஒரு காரை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். அவர் அதில் பயணிக்கின்றார். அவர் பயணித்து போகின்ற வேளையில், அவர் ஹைவேயில் விரைவாக போகின்ற வேளையில் அங்கும் வெள்ளம் காரணமாக போக முடியாத சூழ்நிலை. அந்த நேரத்தில் அந்த காரை செலுத்தி சென்ற டிரைவர் தவறுதலாக அவர் போன பாதையை விட்டு வேறு இடங்களுக்கு சென்று இருட்டாகிவிட்டது. இருட்டில் பாதை தெரியாது தவறுதலாக ஒரு கிராமத்துக்குள் சென்று விடுகிறார். அந்த கிராமம் ஒரு நாளுமே அறிந்திருக்காத ஒரு கிராமத்திற்கு, மிகவும் தொலைவில் உள்ள ஒரு கிராமத்திற்கு சென்று விடுகிறார்கள். அங்கு இருட்டி விடுகிறது. அப்பொழுது சொல்லுகிறார், விஞ்ஞானி சொல்லுகிறார், நாங்கள் இப்பொழுது எங்குமே போக முடியாது, இரவாகி விட்டாது, நாங்கள் இந்த நேரத்தில் போய் அந்த விழாவிற்கும் நாங்கள் செல்ல முடியாது, வீட்டிற்கும் போக முடியாது, திரும்பி போகவும் முடியாது, அதனால் இந்த இரவு எங்காவது நாங்கள் இதா தங்குவோம், ஒரு இடத்தை பாருங்கள் என்று சொல்கிறார். அப்பொழுது டிரைவர் பார்க்கின்றார், அங்கே தூரத்திலே ஒரு வீட்டில் வெளிச்சம் தெரிகிறது, நாங்கள் அந்த வீட்டுக்கு போவோம் என்று சொல்கிறார். இவர்கள் இருவரும் அந்த இடத்திற்கு போகிறார்கள். அங்கே ஒரு காட்டு பகுதி போன்ற ஒரு இடத்தில் ஒரு வீட்டில் ஒரு வெளிச்சம் தெரிகிறது. அங்கே போல ஒரு வயதான ஒரு தாயார் இவர்களை வரவேற்று இவர்களுக்கு அவரது தாயாருக்கு இவர் விஞ்ஞானி என்று தெரியாது, ஆனாலும் இவர் அவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு இரவு உணவு கொடுப்பதற்கு ஆயத்தப்படுத்தி அவர்களுக்கு அந்த குளிருக்குரிய உடைகளையும் கொடுத்து இவர்களை ஆதரிக்கிறார். அப்பொழுது இவர்களை ஓய்வெடுக்க சொல்லிவிட்டு சொல்கிறார், தாயார், இந்த காஃபியை நீங்கள் குடியுங்கள், நான் ஜெபம் செய்து விட்டு வருகிறேன், நான் ஜெபித்து விட்டு வருகின்றேன், அந்த என்னுடைய ஜெப நேரம், நீங்கள் இந்த இடத்தில் இருங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த தாயார் சென்று ஜெபிக்கிறார். இந்த விஞ்ஞானி அவர் கடவுளை பெருசாக கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். அவர் பார்க்கிறார், ஒரு மணித்தியாலமாக இவர் என்னத்தை ஜெபிக்கிறார், என்ன செய்கிறார் என்று சொல்லி ஜன்னலுக்கு நாங்கள் பார்க்கின்ற பொழுது தாயார் அந்த இடத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். பக்கத்தில் ஒரு கட்டிலில் ஒரு மெலிந்த தோற்றமுடைய ஒரு மனிதன் படுத்து கிடக்கிறார். உடனே இவருக்கு ஒரு ஆர்வம், இது யார் என்று கேட்க வேண்டும் என்று சொல்லி விரட்டி பார்க்கிறார். அப்பொழுது தாயார் தன்னுடைய ஜெபத்தை முடித்துவிட்டு இவர் வந்ததும் இரவு உணவை ஆயத்தப்படுத்துவான் கேட்டபொழுது கேட்கின்றார், அம்மா, தாயே, இது யார்? இந்த மெலிந்த தோற்றத்தோடு மரித்து போகின்ற நிலையில் இந்த கட்டிலில் படுக்கின்ற மகன் யார்? இவர் யார் என்று கேட்கிறார். தாய் சொல்லுகிறார், இது என்னுடைய ஒரே ஒரு மகன், இவர் மரித்து போகின்ற சூழ்நிலையில் இருக்கிறார், இவருக்கு கேன்சர் வியாதி, ஆனால் நான் அண்மையில் கேள்விப்பட்டேன், இந்த கேன்சர் வியாதிக்கு மருந்தை ஒரு மனிதர் கண்டுபிடித்திருக்கிறார், அவர் தூர தேசத்தில் இருக்கின்றார், அவர் ஒரு விஞ்ஞானி, எனக்கு தெரியாது, அந்த கலிபோர்னியா என்ற மாநிலமே தெரியாது,
மார்க் என்று சொல்லுகிற ஒரு விஞ்ஞானி கண்டுபிடித்திருக்கிறார். அவரிடம் இருந்து மருந்தை பெற்றுக்கொண்டால் இவருக்கு சுகம் கொடுக்க முடியும் என்று சொல்கிறார். ஆனாலும் இவர் சொல்லுகிறார், அந்த தாய் சொன்னதும் இவர் சொல்லுகிறார், அம்மா எத்தனை வருடமா ஜெபித்தீர்கள்? அவர் சொல்லுகிறார், நான் கிட்டத்தட்ட 3-4 வருடங்களுக்கு மேலாக என்னுடைய மகனுக்காக நான் ஜெபிக்கின்றேன் என்று சொல்லி, எனக்கு ஒருவரும் இல்லை, அதனால் நான் இயேசு சுவாமியிடம் என்னுடைய மகனை ஒப்புக்கொடுத்து விட்டேன், இனி அவர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி அவர் சொன்னார். இந்த சூறாவளி, இந்த காற்று, இந்த வெள்ளம், இந்த தெரியாத இடத்திற்கு கொண்டு வந்து இந்த இடத்திற்கு நான் தான் அந்த மருந்தை கண்டுபிடித்த விஞ்ஞானி என்று சொல்லி அந்த தாயையும் அவருடைய மகனையும் கொண்டு மருந்து செய்து 3 மாதங்களுக்கு தன்னுடைய வைத்தியசாலையில் வைத்து அவர் மருந்து செய்கிறார். அப்பொழுது இவர் சொன்னார், உங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டதால் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு இருந்தாலும் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு எங்கேயோ இருந்திருந்த இந்த விஞ்ஞானி என்னை உங்களுடைய இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி இவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார். பாருங்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் அந்த தனிமைப்படுத்தப்பட்டிருந்த அந்த தாயை கூட ஆண்டவர் கூட இருந்து அவர் அனுதினமும் வழி நடத்துவதை பார்க்கின்றோம். எவ்வளவு காலம் அவர் வழி நடத்துகின்றார். மத்தேயு 28:20 சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். முடிவு பரியந்தம் எங்களை அவர் வழி நடத்த வல்லவர். ஹல்லேலூயா. நாங்கள் யாவரும் கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் முழங்கால் படியிட்டு நாங்கள் ஜெபம் செய்வோம். ஆண்டவர் நோவாவை, ஆபிரகாமை, இஸ்ரவேல் ஜனங்களை அந்த பெந்தெகொஸ்தே நாள் வந்த பொழுது இருந்த ஆதி திருச்சபை மக்களை, அந்த தாயாரை வழிநடத்திய ஆண்டவர் உங்களையும் என்னையும் வழிநடத்த வல்லவர். சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் கர்த்தரே, அவரே எங்களை அனுதினமும் வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இன்று தொடக்கம் அவரே உங்களுடைய வலது கரத்தை பிடித்து வழி நடத்துவார். நீங்கள் கலங்க வேண்டாம், ஒருபோதும் நீங்கள் கலங்காதிருங்கள். கர்த்தரே, தேவாதி தேவனே உங்களை வழி நடத்த வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியமானவர்களே, மறுபடியுமாக ஒரு நல்ல ஒரு செய்தியை இந்த காலை பொழுதிலே, இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று நாங்கள் இந்த காலை பொழுதிலே நாங்கள் செவி கொடுத்தோம். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் எங்களை எப்பொழுதும் நித்தமும் நடத்துகின்ற தேவனாக இருக்கிறார். அவர் கடைசி வரைக்கும் எங்களை கைவிடாத தேவனாக இருக்கிறார் என்று நாங்கள் இப்பொழுது கேட்டோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே எப்படி கர்த்தர் கிரியை செய்தார், அதே போல் நாங்கள் காணுகின்றோம் மோசேயுடைய வாழ்க்கையிலே இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி கர்த்தர் நித்தமாக இதுவரைக்கும் நடத்தி வந்தார் என்பதை நாங்கள் பார்த்தோம். அதே போல் எலியாவுடைய காலங்களிலே பஞ்சம் நிகழ்ந்த பொழுதிலும் கர்த்தர் எப்படி உண்மைத்துவமாக இருந்து அவர் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி நடத்தினார் என்பதை குறித்து நாங்கள் பார்த்தோம். எனக்கு அருமையானவர்களே, அது மட்டும் அல்லாமல் நாங்கள் பார்த்தோம் அங்கே நோவாவின் நாட்களிலே நோவாவை கூட, அதாவது வெளியேற முடியாமல் இருந்த பொழுதிலே கர்த்தர் எப்படி அவர் உண்மை உள்ளவராக இருந்து அவரை எப்படி நடத்தினார் என்பதை நாங்கள் காணுகின்றோம். இந்த கடைசி நாட்களிலும் கூட எங்களையும் அவ்வாறாக கர்த்தர் நடத்துவதற்கு உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை தான், கடைசி காலங்களிலே ஆண்டவர் எங்களை காக்கிற தேவனாக இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நாங்கள் பார்க்கிறோம், இதோ உலகம் முடிவு பரியந்த சகல நாட்களிலும் நாங்களோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, அப்படி உண்மை உள்ள அந்த தேவனை நாங்கள் இந்த வேளையில் சற்று நேரம் நாங்கள் சோத்தரிப்போம். இந்த வேளையில் நாங்கள் விசேஷமாக அவரை நாங்கள் சோத்தரிப்பதற்கு கூட நாங்கள் விசேஷமாக எங்களுடைய நாட்டுக்காக நாங்கள் செபிப்போம். அதே போல் நாங்கள் காணுகின்றோம், சர்வதேச ரீதியாக அநேக நாடுகளில் கூட இவ்வாறாக இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாக அநேக பேர் மரித்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அநேக பேருக்கு இந்த நோய் தொத்தி இருக்கிறது. பெரிதான உலகத்துக்கே ஒரு பெரிதான ஒரு அச்சுறுத்தலாக இருக்கின்ற இந்த கொரோனா வைரஸுக்காக நாங்கள் விசேஷமாக பாரத்தோடு நீங்கள் இருக்கிற இடங்களில், நீங்கள் வீடுகளில் இருந்து நாங்கள் ஒவ்வொருவருக்காகவும் இந்த வேளையில் நாங்கள் ஒவ்வொரு நாடுகளுக்காகவும் நாங்கள் ஜெபிப்போம். எங்களுடைய இலங்கை தேசத்துக்காகவும் நாங்கள் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கிருபை உள்ள நல்ல தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான இந்த சுவாமி இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த காலை பொழுதிலே கர்த்தாவே அப்பா, எங்களுடைய தேசத்துக்காக நாங்கள் பரிந்து பேசுகிறோம் தகப்பனே. அப்பா சுவாமி கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே சுவாமி, உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட உம்முடைய ஜனங்களை ஆண்டவரே இந்த தேசத்துக்காக ஆண்டவரை பரிந்து ஜெபிக்கும்படியாய் நீங்கள் நிலைநிறுத்தி இருக்கிற தயவுக்காக நன்றி. நீங்கள் எழுப்பியிருக்கிற கிருபைக்காக நன்றி தகப்பனே. எங்களுடைய
ஜெபங்களை நீங்க கேட்கிறபடினால் நமக்கு நன்றி. கூடிய விரைவிலே அப்பா சுவாமி இந்த இலங்கை தேசத்துக்கு ஆண்டவரே இந்த கொள்ளை நோயிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகி கர்த்தாவே சுவாமி கர்த்தாவே ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரை தங்கள் தங்கள் வேலைகளுக்கு செல்லத்தக்கதாய் ஆண்டவரே ஒரு விடுதலையை நீங்க கட்டளையிட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா சுவாமி ஆண்டவரே சுவாமி கர்த்தாவே அதுல ஒவ்வொரு பணிபுரிகிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் நான் ஜெபிக்கிறோம். அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே கர்த்தாவே. அப்பா சுவாமி ஆண்டவரே அப்பா இந்த நாட்டை ஆளுகின்ற ஒவ்வொரு சுவாமி கர்த்தாவே ஜனாதிபதி அதே போல் கர்த்தாவே பிரதமர் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் நீங்க கர்த்தாவே சுவாமி ஆண்டவரை ஒவ்வொரு உயர்ந்த அதிகாரிகளையும் நீங்க ஆசீர்வதித்து நீங்க பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே ஒரு இராணுவத்தினவரை கர்த்தாவே நீங்க பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகம் சர்வதேச ரீதியாக ஒவ்வொரு நாடுகளிலே நாங்கள் காணுகின்றோம் ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ் பரவி ஜனங்கள் ஆண்டவரே மிகவும் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுகிறதை நீங்க காண்றீங்க தகப்பனே. நீங்க மனதுருக்கமுடைய தேவன் ஆண்டவரே. நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஒவ்வொரு இந்த கஷ்ட நிலையில இருந்து ஒவ்வொரு ஜனங்களை நீங்க விடுவித்து கர்த்தாவே சுவாமி முழு உலகத்துக்கும் ஒரு நல்ல விடுதலையை நீங்க கட்டளையிட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா நீங்க ஒரு விடுதலையை நீங்க கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா நீங்க பொறுப்படுங்க, நீங்க ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரே தங்களுடைய வேலைகளுக்கு மறுபடியும் செல்லத்தக்கதா நீங்க விடுதலை கொடுக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. இனி அந்த மரணங்கள் போதும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இனி அந்த சுவாமி கொள்ளை நோய் போதும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இனி வருகிற காலங்களிலே கர்த்தாவே அது ஆண்டவரை முற்றிலுமாக நின்று போக நீங்க கிருபை செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க ஆசீர்வதிங்க. அதே போல் கர்த்தாவே இந்த வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே உடைய பிள்ளைகள் என்னென்ன தேவைகளோடு இருக்கிறார்களோ என்பதை நீங்க அறிவிங்க கர்த்தாவே. அப்பா நான் விசேஷமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அவர்களுடைய தேவைகள் யாவையும் நீங்க சந்திக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். அப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொரு பண தேவைகளையும் நீங்க சந்திக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். விசேஷமாக இந்த வேளையிலே நான் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். இந்த கஷ்டமான சூழ்நிலையிலையும் கூட கர்த்தாவே இந்த கஷ்டமான இந்த கடினமான இந்த சூழ்நிலையிலையும் கூட கர்த்தாவே உமக்கு ஆண்டவரே சுவாமி கொடுத்த ஆண்டவரே கொடுப்பதிலே உண்மையாய் இருந்த ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே வைக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அவருடைய தசம பாகங்களை அவருடைய காணிக்கைகளை கர்த்தாவே உம்முடைய சுவாமி கர்த்தாவே களஞ்சிய சாலைக்கு அவர்கள் கொண்டு வந்து சேர்த்தபடினால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. அப்பா அந்த கொடுத்த ஒவ்வொரு கரங்களை நீங்க அற்புதமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் நான் ஜெபிக்கிறேன். அவருடைய தேவைகளை நீங்க சந்திக்க வேண்டும் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே கர்த்தாவே. இன்னும் ஆண்டவரே அநேக பேரும் அநேகமுடைய பிள்ளைகள் கொடுக்க ஆசையா இருக்கிறார்கள். அவர்களுக்கு கூட சுவாமி கொடுப்பதற்கு சுவாமி ஒரு நல்ல சுவாமி கர்த்தாவே ஆண்டவரே சுவாமி திறமையை ஆண்டவரே நீங்க கொடுக்க வேண்டும் நான் ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு அந்த கொடுக்கக்கூடிய ஆற்றலை நீங்க ஏற்படுத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். வழிகளை நீங்க திறக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நீங்க பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க. விசேஷமாக இந்த வேளையில யார் யார் ஆண்டவரே வியாதிகளோடு கஷ்டப்படுகிறார்களோ ஆண்டவரே சுவாமி அப்பா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்கள் ஆண்டவரே சுவாமி அந்த வியாதிகள்ல இருந்து ஆண்டவரே கர்த்தாவே அவர்களை விடுதலை ஆகும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய தழும்புகளினாலே எங்களுடைய சுவாமி கர்த்தாவே எல்லா சுவாமி நோய்களுக்கும் ஆண்டவரே குணம் உண்டு என்று உடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தாவே. அப்பா நான் ஜெபிக்கிறேன். என்னென்ன பிரச்சனைகளோடு என்னென்ன வியாதிகளோடு ஆண்டவரே சுவாமி கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அப்பா நீங்க விடுதலை ஆக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய தழும்புகளினால் ஆண்டவரே கர்த்தாவர்களை தொட்டு சுகப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே கர்த்தாவே. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இந்த செய்தி ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க பலப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த நாட்களில் அவர்களை போய் சந்திக்க முடியாமல் இருந்தாலும் ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய கரம் உம்முடைய பிரசனம் அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்துறப்ப நான் நன்றி. அவர்கள் தங்கள் வீடுகளில் இருந்து தாங்களே ஜெபித்து ஆண்டவரை உம்மிடத்தில் இன்னும் கிட்டி சேரத்தக்கதான ஒரு பலத்தை நீங்க கொடுத்திருக்கிறப்படினால் நமக்கு நன்றி ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதிக்க வழி நடத்துங்க சுவாமி. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்து என்னும் மேன்மையுள்ள நாமத்தினால் ஜெபித்து நிற்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பரிசுத்த ஆவியோட ஐக்கியமும் சமாதானம் இயேசு கிறிஸ்துவானவர் மீண்டும் வரும் வரைக்கும் எங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.